ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் தான். இது ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா மத்தி மீன், கவலை மீன் நிறைய பேர் இருக்கும். உங்கள் ஊரில் என்ன பேர் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மத்தி மீனில் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம ருசியாக இருக்கும் குழம்பு. எவ்வளோ காசு கொடுத்து நம்ம எவ்வளோ ரேட் அதிகமாக கொடுத்து மீன் வாங்கினாலும் இந்த மத்தி மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஈடே ஆகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினாலும் அந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். உப்பு போட்டு நம்ம மீனை ஃபுல்லாக உறைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா அந்த கடாயில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நமக்கு மீனில் இருக்க பெராலெல்லாம் நமக்கு க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறம் 4 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு க்ளீனாகி நல்லா வெள்ளை நல்லா பளபளன்னு ஆகிடும் நமக்கு மீன். நான் இன்றைக்கி கிராமத்து முறையில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்களோ மண்சட்டியில், அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் பக்குவமாக உட்காந்து மீன் குழம்புலாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அவசரமாக புளியை கூட்டி வச்சோமா வேகமாக குழம்பு வச்சோமான்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். ஆனால் கிராமத்தில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் நான் பண்ணுற மீன் குழம்பு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறது தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போன வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். மீனை எல்லாத்தையுமே 4-5 தண்ணிக்கிட்ட கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீஸ் போட போகிறன்றதை வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தோலை உரித்து தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மீன் குழம்பு வைக்க தேவையான அளவுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். சிம்பிளான மெத்தடில் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கும் போது புளியை மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா புளி நமக்கு ஊறி கரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மண்சட்டி நான் இன்றைக்கி எடுத்து பண்ண போகிறதுனால நான் மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டி நல்லா காயணும். சட்டி நமக்கு எந்த அளவுக்கு காயுதோ அப்போ தான் நமக்கு எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு டக்குன்னு வேலை ஆகும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் உங்களுக்கு நான் ரெசிபி போட்டு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், ஜீரகம் சேர்த்து தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த ஆயிலில் நமக்கு எவ்வளோ வதங்குதோ நமக்கு அவ்வளோ மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு மட்டும் எப்போவுமே. அதுவும் நல்ல எண்ணெயும் சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை நம்ம கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த புளியை கரைச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் புளியை கரைச்சி டேரெக்டாக நான் மீன் குழம்புக்குள்ளே ஊற்ற போகிறதில்ல. இந்த மாதிரி கரைச்சி ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்துலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வீட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஊரில் கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. எல்லாத்தையும் மண்சட்டிலே கூட்டி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக தூக்கி ஊற்றி விட்டுருவாங்க அந்த குழம்போட. ஆனால் அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானும் இன்றைக்கி அதே மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சும் காமிக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மண்சட்டியில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டுட்டோம். இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த குழம்பு கொதிக்கணும். நமக்கு எவ்வளோ கொதித்து நமக்கு நல்ல மீன் குழம்பு கெட்டியாக வருதோ நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கொதிக்கும் நமக்கு. நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். நமக்கு ஒன்றுமே ஆகாது. நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம கரண்டியை வச்சு இப்போ நம்ம காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு காரம் வேணுனாலும் போட்டுக்கோங்க, உப்பு வேணுனாலும் போட்டுக்கோங்க. திரும்பி நான் தட்டு போட்டு மூடி இன்னொரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். எவ்வளோ நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருதோ நமக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த மீன் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
1/2 கிலோ நான் மீன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ மீனையுமே நான் சேர்த்துக்க போகிறேன் குழம்புல. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒரே இடத்துல போடாதீங்க, மீன் ஒரே இடத்துல இருக்கும். மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நான் கரண்டி வச்சு கிண்டி விடுறேன். நமக்கு மீன் கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். சூப்பராக இருக்கும். இந்த மண் சட்டியில் அப்படியே குழம்பு வைக்கும்போது அப்படியே வாசனை தூக்கும் தெரு வரைக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் சொல்லவே வேணாம். அந்த கொத்தமல்லி இலைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு. இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு மீன் குழம்பு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மீனெல்லாம் நம்ம குழம்புல ஊறி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு, புளி, காரம் எல்லாம் நமக்கு அந்த மீனில் ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு மண் சட்டியில் மாற்றி இதே மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாக நமக்கு மீனெல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது. மணக்க மணக்க மண் சட்டி மீன் குழம்பு. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிராமத்தில் பண்ணுற மாதிரி மண் சட்டியில் பண்ணி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.